ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்ரத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். துலாம் லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலன். ஆகஸ்ட் 19 முதல் ஆகஸ்ட் 28 வரை. முதல் நாள் ஆகஸ்ட் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். 9ஆம் வீட்டில் சந்திரன். குலதெய்வம், வெளி வட்டார பழக்க வழக்கங்கள், ஆன்மீகம், தந்தை வர்க்கம், பூர்வீகம், மேல் படிப்பு, இதையெல்லாம் ஒரு டெவலப் பண்ணுற இடம்தான் 9ஆம் இடம். அந்த திருவாதிரையினுடைய அதிபதியான ராகு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கார். ராகு குருவனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறதுனால இன்றைக்கு அகம் சார்ந்த நன்மைகள் நன்றாக இருக்கும். அதாவது ஆரோக்கியம், உறவு, கலைகள், தெய்வீகம், இது சம்பந்தப்பட்ட நிலைகளில் அனைவருக்கும் நல்ல பலன் நடக்கும். உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருப்பவங்களுக்கு மந்தமாக இருக்கும். மற்றபடி இந்த ஒரு ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு பிரச்சனைங்கிறது இருக்காது. யாருக்கெல்லாம் ராகு திசை குரு திசை கெட்ட திசையாக இருக்கோ, 8ஆம் பாவ 12ஆம் பாவ தொடர்பாக இருக்கோ, அவங்க மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது உறவில் கூட அது பிரச்சனையாக மாறலாம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி புதன்கிழமை புனர்பூசம் நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். குரு புனர்பூசத்திலேயே இருக்கார். அதனால் குரு சந்திர யோகத்தை இன்றைக்கி அனுபவிக்கலாம். அது மறுபடியும் நம்ம ஒரு மேல் படிப்பு சம்மந்தப்பட்டது, கன்சல்டிங் பிஸ்னஸ், கமிஷன் வகை, ஐடி லைனு, மார்க்கெட்டிங்கு, பொதுஜன தொடர்புள்ள இது, பேங்கிங்கு, இது மாதிரியான அமைப்புகளில் வேலை செய்யும். ரொம்ப நல்ல நாள் தான். இன்றைக்கு கூட உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பில்லை. ஆகஸ்ட் 21 வியாழக்கிழமை பூச நட்சத்திரம், சந்திரன் கடகராசிக்கு மாறிவிடுகிறார். 10ஆம் இடத்துல சந்திரன் தன்னுடைய சொந்த வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிற நேரத்தில் 6ஆம் வீட்டில் மீனராசியில் சனியினுடைய உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அப்போ இன்றைக்கும் நமக்கு உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதே போல் நிர்வாக திறமை உள்ள ட்ரேடிங் பண்ணுற தொழில்கள், இதில் எல்லாம் நமக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும், நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், தொழிலுக்கு டிமாண்ட் இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் சம்பந்தப்பட்டதாகட்டும், கனரக வாகனங்கள் சம்பந்தப்பட்டதாகட்டும், மற்றும் மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். உடைகள் தயாரிப்பு, மருத்துவ பொருட்கள் தயாரிப்பு, உணவு தயாரிப்பு, இதில் எல்லாம் கூட இன்றைக்கி பலனை கொடுக்கும். ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை ஆயில்யம் நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதனும் அதே ஆயில்யத்திலேயே இருக்கார், தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், 10ஆம் இடத்துல. இன்றைக்கி நமக்கு ப்ரொமோஷன், அங்கீகாரம், வளர்ச்சி நல்லா இருக்குது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கும் டிமாண்ட் இருக்குது. சில பேருக்கு இடமாற்றங்கள் ஏற்படும், சர்வீஸ் பிரேக்கு, அதாவது ரிட்டையர்ட் ஆகி போகிறது, இது மாதிரியான நிகழ்வுகளுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் சம்மந்தப்பட்டதில் இன்றைக்கி ஒரு சேஞ்சை கொடுக்கும். இந்த ஒரு டாப்பிக்லேருந்து இன்னொரு டாபிக் மாற்றி செய்யலாம், ஒரு மெத்தடை மாற்றி செய்யலாம், அல்லது ஒரு இடத்த மாற்றலாம், இப்படியெல்லாம் நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 23 சனிக்கிழமை மகம் நட்சத்திரம், சிம்ம ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்தில் வர்றாரு. கேதுவனுடைய நட்சத்திரம். கேதுவும் அதே லாபஸ்தானத்திலேயே சிம்ம ராசியிலேயே இருக்கார். சுக்கரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கார். எதிர்பார்த்த நல்ல பலன்கள், எதிர்பார்த்த பணவரவு, எதிர்பார்த்த தொழில் பலம் இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் தான் இது. நம்முடைய திறமைகளை, நம்முடைய சர்க்கம்ஸ்டன்ஸ், சூழ்நிலை, அதை வெற்றி வாய்ப்பாக கருதி நாம் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி வேலை செய்யும்.
ஆகஸ்ட் 24 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரனுடைய பூர நட்சத்திரம். அந்த சுக்கிரனுடைய பூர நட்சத்திரத்தில் தான் கேது இருக்கார். ஆனால் அந்த சுக்கிரன் நமக்கு 9ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து இருக்கார். அதனால் இன்றைக்கி நமக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள், சுப நிகழ்ச்சிகளுக்கான திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கான ஒரு அச்சாரம் மற்றும் தெய்வீக அனுகூலம், மேல் படிப்பு சார்ந்த நன்மைகள், கன்சல்டிங்ஸி பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். டெக்கரேஷன், இன்டீரியர் டெக்கரேஷன் முதற்கொண்டு என்னெல்லாம் ஒரு A to Z ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு, கலைத்துறையில் இருக்கவங்களுக்கும் அனைத்து விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய நாள். ஆகஸ்ட் 25 திங்கட்கிழமை உத்தர நட்சத்திரம். லாபஸ்தானத்தில் சிம்ம ராசியில் ஒரு பாதமும், விரயஸ்தானத்தில் கன்னி ராசியில் 3 பாதமும் இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திர அதிபதியான சூரியன் நமக்கு லாபஸ்தானத்தில் தன்னுடைய சொந்த சிம்ம ராசி வீட்டில் கேதுவனுடைய நட்சத்திரத்திலையும் குருவனுடைய உபநட்சத்திரத்திலையும் போகிறதுனால இன்றைக்கும் நமக்கு மேல் பார்வை பார்க்குற தொழில், அரசு அதிகாரிகள், அரசு ஆவணங்கள், காப்பகங்கள், ட்ரெஸரி, ட்ரஸ்ட்டு, பொதுஜன தொடர்பு, கோயில், ஆன்மீக அறநிலைத்துறைகள், இது மாதிரியான டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு இன்றைக்கி ஒரு மேலோங்கி நிற்கக்கூடிய நாள். இன்றைக்கும் சொல்கிறேன், உற்பத்தி சம்பந்தப்பட்ட தொழிலுக்கு அவ்வளவு சிறப்பில்லை. ஆகஸ்ட் 26 செவ்வாய்க்கிழமை அஸ்தம் நட்சத்திரம். விரயஸ்தானத்தில் சந்திரன், சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறதுனால வேற்று வேலையை தேடக்கூடிய நாள், வேற்று தொழிலை சிந்திக்கக்கூடிய நாள், வேறு இடத்துக்கு மாறக்கூடிய அல்லது பிரயாணம் பண்ணக்கூடிய நாளாக அமைகிறது. சில பேருக்கு சுப செலவுகள் நிகழக்கூடிய நாள். மறுநாள் ஆகஸ்ட் 27 புதன்கிழமை சித்திரை நட்சத்திரம் காலையில் 6:03 தொடங்குகிறது. 2 பாதம் கன்னி ராசியிலும் 2 பாதம் துலா ராசியிலும் இருக்கக்கூடிய இந்த சித்திரை நட்சத்திரத்தினுடைய அதிபதியான செவ்வாய் அதே கன்னி ராசியிலேயே இருக்கார். அந்த செவ்வாய் சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் புதனுடைய நட்சத்திரத்திலையும் இருக்கிறனால மூலதனம் சார்ந்த தொழில் டெவலப்மெண்ட்டு இன்றைக்கி கிடைக்கும். இடமாற்றம், வெளிநாடு வேலை சார்ந்த நற்பலனும் கிடைக்கும். 2 பொறுப்புகளை சேர்ந்து ஒரு வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பும் கிடைக்கும். கூடுதல் பொறுப்புகள் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சாதகமாக இருக்கும். ஆனால் அகம் சார்ந்த விஷயத்தில், உறவுகள் சார்ந்த விஷயத்தில், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். ஆகஸ்ட் 28 வியாழக்கிழமை காலையில் 8:42 சுவாதி நட்சத்திரம். நம்மளுடைய லக்னத்துக்கு சந்திரன் வந்துடுறார். ராகுவனுடைய நட்சத்திரம். நமக்கு 5ஆம் இடத்துல ராகு குருவைப் போலவும் புதனைப் போலவும் பலன் தரக்கூடிய அமைப்பு. எப்படி முதல் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தில் நமக்கு அகம் சார்ந்த நன்மைகளை கொடுத்தாரோ அதுபோல் இன்றைக்கும் இந்த ராகு அகம் சார்ந்த நன்மைகளை தருவார், மூளை உழைப்பு சார்ந்த பலன்களை தருவார் மற்றும் பிடித்தமானவர்களோடு பழகி மகிழக்கூடிய நாளாகவும் இது அமைகிறது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.